Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. ஆபரேஷன் சிந்தூரின் போது சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்துடைய ட்ரோனை இந்திய ராணுவம் காட்சிப்படுத்தி இருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு தகவலை சொல்லுங்க. கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தான் நடத்திய பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்தியாவினுடைய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பதிலடியாக பாகிஸ்தான் இந்தியாவினுடைய பல்வேறு முக்கியமான ராணுவ நிலைகள் மற்றும் இடங்களை குறிவைத்து பல்வேறு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி இருந்தாலும் பாகிஸ்தானுடைய இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாகிஸ்தான் ஏவிய அனைத்து ட்ரோன்களையும் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியது. அந்த வகையில் பாகிஸ்தான் இந்தியாவின் மீது ஏவிய ஈகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ட்ரோனை இந்தியா அப்போது சுட்டு வீழ்த்தியது. அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் நாட்டினுடைய ட்ரோனை தற்போது இந்திய ராணுவம் முதன்முறையாக காட்சிக்கு உட்படுத்தி இருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய ராணுவ தளபதியினுடைய இல்லத்தில் தான் இந்த பாகிஸ்தான் நாட்டு ட்ரோன் விமானம் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 16ஆம் தேதி விஜய் திவஸ் என்கிற ஒரு தினத்தை கொண்டாடுகிறது. 1971 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போரினுடைய இந்தியா வெற்றி பெற்றதை குறிக்கும் வகையில்தான் விஜய் திவஸ் கொண்டாடப்படுகிறது. அந்த விஜய் திவஸை ஒட்டிதான் இந்த பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானுடைய அந்த ட்ரோன் தற்போது காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானுடைய ட்ரோனாது டர்க்கியில் தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ட்ரோனை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூர் விமான நிலையத்திலிருந்து கடந்த மே 10ஆம் தேதி சுமார் 10 கிலோ வெடி பொருட்களுடன் பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஜலந்தரை நோக்கி பாகிஸ்தான் ஏவியது என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை அமிர்தசரஸுக்கு அருகே இடைமறுத்து சுட்டு வீழ்த்தியது. கீழே விழுந்த அந்த பாகிஸ்தானுடைய ட்ரோனை இந்திய ராணுவ அதிகாரிகள் கைப்பற்றி அதனை ரீஅசம்பிள் செய்து தற்போது காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். ரீஅசம்பிள் செய்ததோடு மட்டுமல்லாமல் அதனுடைய தொழில்நுட்பம் என்ன என்பது அனைத்தையும் ராணுவத்தினுடைய சைபர் யூனிட் முழுவதுமாக அந்த தரவுகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். இதன் மூலம் பாகிஸ்தான் வைத்திருக்கக்கூடிய ட்ரோன்கள் எந்த வகையை சார்ந்தது, அதனுடைய தொழில்நுட்பம் என்ன, எதிர்காலத்தில் இது போன்ற ட்ரோன்களை பாகிஸ்தான் ஏவினால் அவற்றை எப்படி நாம் பதிலடி கொடுப்பது என்பது எல்லாம் கூட இந்திய ராணுவம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த நடவடிக்கை மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை என்று பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக அந்த தரவுகள் அனைத்தையும் இந்திய ராணுவத்தினுடைய சைபர் யூனிட் கைப்பற்றி இருப்பது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.